விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நாரிலே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி நேரில் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி ராஜவம்சம் முந்திய ராசி, சூரியனின் மூலத்திரிகோண ஆட்சி பெற்ற ராசி. சிம்மராசி நேரில் தைரியமாக இருங்க, அதை பார்த்து கவலைப்படாதீங்க, சரியா? நான் அஷ்டமச்சனிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ லிங்கு இதில் கொடுக்குறேன். தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து, அதாவது மார்ச் 29 ஒரு 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருப்பார். அஷ்டமச்சனியாக ரொம்ப பெருசாக கெடு பலன்கள்லாம் கொடுக்க மாட்டார். பொதுவாக மீன ராசியில் சனி பகவான் இருந்தாலே நல்ல பலன்களை கொடுப்பார். குரு வீட்டில் இருக்கிறாரு, தன்னுடைய இயல்பு நிலையை மாறி நல்ல பலன்களை கொடுப்பார். கோபத்தாபத்தில் இருக்க மாட்டார் அவர், சரியா? ஒரு சாந்தமான நிலையில் தான் இருப்பார். ஏன்னா குரு வீடு ஒரு ஆச்சாரமான வீடு. உங்கள் ராசிக்கு வேறு அது பஞ்சமஸ்தானம் குரு வீடு. ஏன்னா குருவுக்கும் சிம்மத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. குரு பகவான் சிம்மத்துக்கு பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்டகாரகன். அவருடைய இன்னொரு வீடு 8ஆம் வீட்டில் சனி பகவான் வர்றதுனால பெரிய கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு, சரியா நேர்களே? 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு தான் சொந்த வீட்டையே பார்க்குறாரு, பஞ்சமஸ்தானத்தையே பார்க்குறாரு. ஸோ அதிர்ஷ்டம் தான் கூடும் உங்களுக்கு, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமடைவார் குரு. அதுக்கடுத்து சனி பகவானே பார்ப்பார் அவர். அடுத்து குரு பயிற்சி சனி பகவானே பார்ப்பார் அவர். 9ஆம் பறவையால் மீனத்தை பார்க்கும்போது வெகுவாக அஷ்டமச்சனி தாக்கம் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் அஷ்டமச்சனி வருதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு மனசை உழப்பிட்டு இருக்காதீங்க. அஷ்டமச்சனியை நீங்கள் அடித்து தோஷம் பண்ணிடுவீங்க, சரியா? அதோடைய தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்காது. சனி பகவானை நல்லா கும்பிடுங்க, நல்லா வேலை பாருங்கள், யாருக்கும் துரோகம் நினைக்காதுங்க, நியாயமாக இருங்க. பொதுவாக சனி பகவான் நியாயமான கிரகம், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். நம்ம எந்த அளவுக்கு நியாயமாக பிறர் பொருள் மேலே ஆசைப்படாமல் நம்ம கடமையுமே கண்ணாக இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ பதிவில் நான் சனி பயிற்சியை பற்றி பலன் சொல்லலை. ஆனால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சில இடங்களை பார்க்குறாரு, அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு சில காரணங்களை சொல்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலிமா சில காரணங்களை சொல்லி சில வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன். இதை செய்யுங்க. எல்லாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும் சில குறிப்பிட்ட காலத்தில். அந்த நேரத்தில் நீங்கள் இது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல போனாலுமே ஒரு 13 மாதம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், ரேவதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போவார். அவர் ஒரு பாதத்தில் 3 மாதம் 13 நாள் போவார். இதில் இடையில வக்கரம் அடைவார். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பொதுவாக ஒரு ராசியில் அவர் 2.5 வருஷம் இருப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 13 மாதம் ரொம்ப கஷ்டப்படுத்துவார், சரியா? உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், ரேவதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா நேர்களே? அந்த காலகட்டத்தில் எப்படி பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் எப்படி அணுகலாம், அதை தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பதிவில். பொறுமையாக கேளுங்க. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஏற்கனவே பார்த்தவர்கள் திருப்பி பார்க்குறவர்களுக்கு ரொம்ப வணக்கம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கோடான கோடி வணக்கம். நம்ம சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம், மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் பண்ணுறதா, நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஆகிறதா இருந்தால் ஆகலாம். உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ போடுவேன், உங்கள் சேட்டிங் தனிப்பட்ட முறையில் இருக்கும். உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை இதில் பேசி தீர்த்துக்கலாம், சரியா? சில பேருக்கு சில விஷயம் தனியாக கேட்கலான்னு நினைப்பாங்க. அவங்களாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் மூலிமா வருவீங்க, அவங்களுக்கு தனியாக வீடியோ போடுவேன். அதுபோக நீங்கள் சேட்டிங்லேயும் எங்கிட்ட நிறைய கேட்டுக்கலாம். உங்கள் சேட்டிங் தனியாக தெரியும், ஹைலைட் ஆகி வருவதனால அதுக்கு ஈஸியாக பதில் சொல்லலாம். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் இப்போ ஒரு தடவை போட்டோம்னா மறு தடவை பதில் போட்டிங்கன்னா வராது, எனக்கு ஸ்கிப் ஆயிரும். அது எங்கேயோ போய் இருக்கும், அதை போய் தேடி பிடிச்சி எடுக்க முடியாது. மெம்பர்ஷிப்னா கரெக்டாக லாக்கினில் வந்துடும். ஓகே நேர்களே, அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேரலாம், கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அஷ்டமச்சனியில் இருக்கிறீங்க, நமக்கு எதனாச்சும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு யாருனாச்சும் தீர்வு தேரணும், அதுக்கு நமக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் சேருங்க. உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம சொல்லலாம். ரைட் நேர்களே, அந்த வசதியை எனேபிள் பண்ணியிருக்கிறோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ சிம்ம ராசிக்கு சார் இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அவர் முக்கியமான 3 இடத்த பார்ப்பார். அந்த இடம் தான் பெரிய விஷயம். அஷ்டமச்சனிக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, ஜென்மச்சனியை காட்டில் அஷ்டமச்சனிக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, சனி பகவான் பார்வையில் தான் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். அவர் பார்க்குறது பால், அவர் பார்க்குறது அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிடும், டோட்டலாக அழிக்கும். அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3 இடமே ஒரு மனிதருக்கு முக்கியம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், உங்கள் பேச்சு, நடவுட பாவனை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குடும்பம் தானே ஒரு மனுஷனுக்கு முக்கியம். குடும்பம் தான் கோயில். நீங்கள் என்ன தான் நாட்டுக்கு ராசாவாக இருந்தாலும் நைட்டில் வீட்டுக்கு தானே வந்தாகணும். வீட்டுக்கு வராமல் எங்கேயுமே மடத்துலையோ இல்லைன்னா எங்கேயோ சத்திரத்துலையோ லாட்ஜிலையோ தங்க முடியாது. யாராக இருந்தாலுமே நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளை குட்டியை பார்க்கணும், இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு தான் இருக்க முடியும். அதுபோக 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலுமே அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும், அனுகுணம் கரெக்டாக இருக்கணும். அதிர்ஷ்டம்னு ஒன்று பொல்லார் சொல்லி போட்டிருந்தா தான் அடுத்தடுத்து காரியங்கள் செய்ய முடியும்.
அடுத்து கர்மஸ்தானத்தை பார்ப்பார். 10ஆம் இடம். சனி பகவானே ஏற்கனவே கர்ம காரகன், கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர். அவர் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் வந்து ரொம்ப நெருக்கடி இருக்கும். தொழிலில் வந்து தேவையில்லா பிரச்சனைகள் வரும். நீங்கள் நிறைய விஷயத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன சார் அப்படின்னம்னா, அவர் பார்க்குற இடமெல்லாம் திருஷ்டி ஆகும். சரியா, அந்த பார்க்குற இடத்துல உள்ள ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் பட்டு போகும். சரியா, கண்டுபடும், திருஷ்டிப்படும். அப்படி படுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து நமக்கு வந்து சரியான ஒரு பெனிஃபிட் கிடைக்காது. சரியா, அவர் பார்க்குற இடம் ஆதிபத்தியத்திலிருந்து சரியான பெனிஃபிட் கிடைக்காது. ஆளை முடக்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால கண் திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா குடும்பத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த குடும்பஸ்தானம் கன்னியை பார்க்குறாரு, கன்னியை நேரடியாகவே பார்க்குறாரு. சமசத்துவ பார்வையில் பார்க்குறாரு. சமசத்துவ பார்வைங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது, அதாவது பவரானது. விசேஷமானு சொல்லக்கூடாது, பவரானது. விசேஷ பார்வை அவருக்கு வந்து 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. சமசத்துவமாக பார்க்குறது தான் அவருடைய ஆக்சுவலான பார்வை, இயல்பாக பார்க்குறது. ஒருத்தர் நம்ம நேருக்கு நேர் பார்க்குறோம் பார்த்தீங்களா, 90 அப்படி நேருக்கு நேர் பார்ப்போம். அப்படியே சரியா, ஒரு நேருக்கு நேர் பார்ப்போம், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்போம். அதான் வந்து நேர்கொண்ட பார்வை, சமசத்துவ பார்வை. அந்த பார்வைக்கு வந்து 180 டிகிரி அப்படிம்பாங்க. அது ஒரு ராசியில் உள்ள ஒரு கிரகம் எதிர் ராசியை பார்க்குறது 180 டிகிரி. அந்த பார்வை ரொம்ப கொடுமையானது. அந்த பார்வையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ கன்னியை பார்க்குறாரு, கன்னி ராசியை பார்க்குறாரு. கன்னி ராசிக்கு வேண்டிய புதனும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பார். 24 ஒரு தடவை மாறுவார். இதில் புதன் வந்து ரொம்ப இக்கட்டான நிலையில் மாட்டிட்டார் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து வீட்டில் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து கண்ணடிப்படும், சொல்லடிப்படலாம். 2 பேருக்கு கூட அடி வாங்கிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடும், அந்த அடிவலி தாங்கி வைக்கிறோம். ஆனால் கண்ணடி பட்டுச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் திருஷ்டி, அதுக்கடுத்த சில சூழ்நிலைகளை பற்றியெல்லாம் சொல்கிறேன். அது எப்படி இருக்கும், ஜாதகத்தில் எந்த அமைப்பு, அதை பற்றி சொல்கிறேன். அதுபோக வந்து நீங்கள் இதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடு பண்ணலாம் அதை பற்றி சொல்கிறேன். இது முக்கியமான வீடியோ, உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பயன்படும். சரியா, இந்த 7.5 சனிக்குன்னு இல்லை, அஷ்டம சனிக்குன்னு இல்லை, வாழ்நாள் முழுக்க பயன்படும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்க, சந்திரன் சரியில்லாதவங்க, சில கிரக நிலைகள் சரியில்லாதவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். திருஷ்டி இருந்தால் என்ன சார் ஆகும்னா, உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களை வந்து ஆள் அசதியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சிம்மராசிலே இருக்கிறீங்கன்னா உடம்புல அசதி இருக்கும், சோம்பல் இருக்கும், கொட்டாவி அடிக்குற வரும். சரியா, தூக்கம் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும், பகல் பொழுதும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிடலாம். அதுபோக வந்து உடம்பு வந்து ஒரு அசௌகரியமாக இருக்கும், எதுவுமே இயல்பாக செய்ய முடியாது. புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா அதில் கரை பிடிக்கும், அழுக்காயிரும், இல்லைன்னா அதில் எதனாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரியா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து திருஷ்டி இருக்குது அப்படின்னா சில விஷயத்தை வந்து பார்த்துடலாம். அதுபோக வந்து வீட்டில் வந்து கருப்பு குலைவி வீட்டுக்குள்ளே வந்து வட்ட முடியும், கருப்பு குலை வீட்டுக்குள்ளே வரும், வவ்வாலோட நடமாட்டம் இருக்கும். இது மாதிரி சில அசௌகரியங்கள்லாம் தெரிப்படும். சரியா, வீட்டுக்குள்ளே வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்காது. நான் குலதெய்வத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பொதுவாக குலதெய்வத்தோட அருள் வீட்டில் இருந்துச்சுனாலே இந்த திருஷ்டியெல்லாம் நிற்காது, ஓடி போயிடும். வீட்டுக்குள்ளே வந்தாலே வெளியே ஓடி போயிடும், திருஷ்டியோட நிற்காது. குலதெய்வத்தோட அருள் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுபோக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கோயிலில் கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம். அது சில பேர் மாலையாக கோர்த்து கொடுப்பாங்க. அந்த பழத்தில் ஓட்டை இருக்கிறதுனால அது கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி ஆயிரும், அழுகிரும், இல்லைன்னா நீர் வெடிஞ்சிரும், உள்ள எலுமிச்சை சாரெலாம் வெளியே வந்துடும். அதில் கணக்கு பண்ணக்கூடாது. சில பேர் முழு பழமாக கொடுப்பாங்க, கோயில் பூசாரி வந்து முழு பழமாக கொடுப்பாரு. அந்த பழத்தை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் அழுகி போயிடும். ஆக்சுவலாக எலுமிச்சம்பழம் வந்து வத்தும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலில் வாங்கிட்டு வர பழத்தை வந்து உடனே சமையல் பண்ணிடணும், ஜூஸ் போட்டு குடிச்சிடணும், இல்லைனா லெமன் சாதம் கிண்டி சாப்பிட்றணும். என்றைக்குமே இந்த வீடியோ வாயில சொல்கிறேன், கோயிலில் உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே அதை வந்து யூஸ் பண்ணிடுங்க. சரியா, அது நல்லது, அந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். சில பேர் வந்து வீட்டில் பூஜை அறையில் வைப்பாங்க, நம்ம வீட்டுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு பூஜை அறையில் வைப்பாங்க, அதுவும் வைக்கலாம். ஆனால் அப்படி வைக்கிற பழம் வந்து அழுகிடக்கூடாது. அழுகாமல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அழுகிருச்சுன்னா அந்த வீட்டில் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், வீட்டில் திருஷ்டி இருக்குன்னா இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். அதுபோல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா, சண்டை நடக்கும், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், காரியத்தடை இருக்கும், ஒரு சோகம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், தகராறு இருக்கும், சொந்த பந்தம் வந்து வீட்டில் வந்து வம்பு இழுத்துட்டு போவாங்க, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் அது ஒரு தடை வரும். வீட்டில் மருத்துவ செலவு இருக்கும், வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு முடியாமல் போகிறது என்றைக்கோ முடியாமல் போகும், வருஷத்தில் ஒரு நாள் காய்ச்சல் அடிக்கும், வயிற்றால போகும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். சரியா, நோய் நொடி நிறையா இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து நோயை கொடுக்குற கிரகம் தான். நோய் கடனை கொடுப்பாரு. கடன்னா பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை. நோயினா வந்து தேக பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, இது ரெண்டையும் போட்டு அசத்துவார். ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருல, ஏன்னா குடும்பத்தில் எல்லாமே இருக்கும், குடும்பத்தில் பணப்பிரச்சனையும் இருக்கும், ஆளுக்கு முடியாமையும் போயிடும். சரியா, இதனால் நீங்கள் வந்து வீட்டில் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையா,
அப்படி இருக்கிறவங்க அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு சில நான் தீர்வு சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்க. சரியா? சில பரிகார வழிபாடு சொல்கிறேன், அதை செஞ்சீங்கன்னா சரியாக போயிடும். ஓகே சார், இந்த அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா திருஷ்டி இருக்கும். இந்த திருஷ்டி எப்படி சார் கழிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடை நான் கடைசியாக சொல்கிறேன். நான் திருஷ்டிக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது, அது வீட்டிலே செஞ்சிடலாம். சில பொருட்களை வச்சு செஞ்சிட்டோம்னா திருஷ்டி போயிடும். அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சனி பகவான் பார்வை வந்து படுது, முக்கியமான இடத்துக்கு படுது. இதில் வந்து திருஷ்டி சில பேர் குடும்பத்தில் இருக்கலாம், சிலருக்கு செய்கிற தொழிலில் இருக்கலாம், சில பேருக்கு உத்தியோகத்தில் இருக்கலாம். திருஷ்டி இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர் இருக்கும், எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் திருப்தி அடைய முடியாது, பிரச்சனை இருக்கும், தொழிலில் போட்டி பொறாமல் இருக்கும், தொழிலில் லாபம் வராது, ஆளை போட்டு முடைக்கிறோம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குடும்பம், உத்தியோகம், தொழில் நல்லா இருக்கணும். சரியா? இது 3 நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லபடியாக போகும். சரி சார், இப்போ வந்து இதை தாண்டியில் இன்னொன்று இருக்குது. அது வந்து முத்துன விதை அப்படிம்பாங்க. அதாவது திருஷ்டிங்கிறது வந்து ஆரம்ப கட்ட நிலை. சில பேருக்கு இந்த பில்லி, சூனியம், ஏவல், வசியம், வைப்பு இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியப்படுமா சார்னா அதெல்லாம் நம்பிக்கை தான், மனநோய் தான். அது மன சம்மந்தப்பட்டு நம்ம அதை ஏற்றுக்கிறது தான். ஒருத்தருக்கு மனம் சரியில்லை, மனம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அடுத்தவங்களை நினைப்பாங்க, என்னை அவன் தான் கரிச்சு கூட்டிகிட்டே இருந்தான், அவன் பிள்ளை நான் மகனு கட்டுறான்னு நினச்சேன், ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அவன் அதுக்காக செய்வன்னு வச்சுட்டான், என் குடும்பத்தை ஆகாமல் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஒருத்தர் நினைப்போம். அது வந்து மனசு தான், அந்த ஆள் செஞ்சிருக்கானா செய்யலையோ, ஆனால் நம்ம மனம் வந்து அப்படி சொல்லும். ஸோ இந்த பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, வசியம் இதெல்லாமே வந்து மனம் சம்மந்தப்பட்டதான். சரியா? ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. உங்கள் வீட்டில் குலதெய்வ மரங்கள் இருக்குன்னா சாத்தியப்படாது. குலதெய்வம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், சிம்ம ராசி குலதெய்வத்தோட அருள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது வீடியோ போட்டுக்கிறேன். அந்த லிங்கையும் இதில் கொடுக்குறேன் நான். சரியா? ஏன்னா நீங்கள் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது படி தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. குலதெய்வம் சக்தி இருக்கிறவங்க, குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கிற போயிட்டு வரவங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. சில பேருக்கு அதெல்லாம் இருந்தும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நான் சில தகவல் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். சரி சார், எனக்கு வந்து ஏதோ சம்திங் ராங், வீட்டில் வந்து சில பிரச்சனை இருக்குது நல்லா தெரியுது, அப்படின்னா நான் என்ன செய்யலாம் சார் அப்படின்னா செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்து நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த பரிகாரம் வழிபாடெல்லாம் அடுத்து சொல்கிறேன், அமைப்பை சொல்கிறேன். யாருக்கு வரும் அது ரொம்ப முக்கியம் இல்லை. சிம்மராசியில் எல்லாத்துக்கும் வருமா சார்? வராது. சிம்மராசியில் அஷ்டமச்சனி நடந்தாலுமே எல்லாத்துக்கும் வராது. ஜனன ஜாதகத்தில் சில கிரகங்கள் சரியில்லைன்னா அது வரும். இங்கே தான் ஜோதிடம் சொல்லணும். இப்போ நிறைய யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து ஓப்பன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த பில்லி, சூனியம், எவ்வளோ பற்றிலாம் பேசுவாங்க, அதை பற்றி அதுக்கு பரிகாரம் வழிபாடு அதை ஒரு குழுவில் தான் சொல்லுவாங்க வழிய, அதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதை சொல்லணும். நான் போதி ஜோதிடத்தில் எப்பயுமே ஜோதிட சம்மந்தப்பட்ட கருத்துக்களை தான் சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடம், வேத ஜோதிடம் தான் முக்கியம். வேத ஜோதிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? எல்லாத்துக்குமே இங்கே பார்வையும் இருக்குது, திருவும் இருக்குது. ரைட்டு, யாருக்கு சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியில் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தை எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ராசி சிம்ம ராசியாக இருந்தாலுமே நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணும். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் தெரிஞ்சுக்கணும். அதுபோக வந்து என்ன லக்கணம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்கணம் வந்து ரொம்ப முக்கியம். லக்கணம் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல சாமி. கமெண்ட் பாக்ஸில் எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பணும். நான் எனக்கு வேலை நிறைய, ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் அனுப்புகிறாங்க அதை நான் பார்க்கணும், பணம் கட்டி அனுப்புகிறாங்க, அதுக்கே 15 நாளுக்கு மேலே ஆயிடுது ஷெடியூல் படி பார்க்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போவேன். இந்த சிவராத்திரிக்கு போனேன், இன்றைக்கி தான் ஆஃபீஸுக்கு வந்துடுவேன். 3 நாள் வெளியே இருந்தேன், 2 நாள் சரியான வேலை. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு, மதியத்துக்கு மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த காலையில் சிம்மராசிக்கு வீடியோ போடுறேன். சிவராத்திரி வேலை 2 நாள் போயிடுது. இப்படி கோயில் குளத்துக்கெல்லாம் போவோம். அது போக வந்து சேனலில் பேசணும். எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்காகத்தான் வந்து நான் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நேரில் அப்பீர் ஆகிறேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை சிம்ம ராசிக்கு வீடியோ போடுவேன். அதில் வந்து ராசி பலனை சொல்லிவிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, சிம்ம ராசிக்குன்னு உங்கள் ராசியில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேள்வி கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நேரடியாகவே பதில் சொல்லிடுவேன். அதில் அப்பீர் ஆவேன் நான். சரியா? லைவ் வீடியோ கிடையாது, ரெக்கார்டாகவே சொல்லிடுவேன். நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் அந்த வீடியோவை கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் டக்குன்னு சொல்லிடுவேன். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேட்குறவங்களும் கேள்விகளை கேட்கலாம். எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக வீடியோ ஒன்று போடுவேன். சிம்ம ராசிக்குன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ, குறைஞ்சது வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ வரும். அதில் வந்து கேள்வி பதில் அதிகமாக இருக்கும். அதோட அந்நேரம் உள்ள ராசி பலன்களும் இருக்கும். அந்நேரம் உள்ள கோச்சாரத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்குது, 9 கிரகங்கள் எந்த நிலைமையில் இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு அதையும் உங்களுக்கு நான் வகைப்படுத்தி சொல்வேன். சரி, இப்போ ஜனன ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லக்கணாதிபதி, லக்கணம் ரொம்ப முக்கியம். லக்கணாதிபதி வந்து 6, 8, 12 இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசி சிம்ம லக்கணம், சூரியன் 6, 8, 12 மறையக்கூடாது, பலமளந்து இருக்கக்கூடாது. பலமளந்து இருக்கிறாருன்னா அவர் வந்து சனி பகவான் கூட சேரக்கூடாது, ராகுகேது கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது. இப்படி சில இடத்துல வந்து சூரியன் பலமளந்து இருக்கக்கூடாது. சிம்ம லக்கணத்துக்கு சொல்கிறேன். மற்ற லக்கணம்னா அந்த லக்கணம்.
இப்போ நீங்கள் சிம்ம ராசி மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் மறையக்கூடாது. லக்கணத்திலிருந்து 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படின்னா மேச லக்கணத்துக்கு 6ஆம் இடம் கண்ணியிலும், 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆட்சி பெறுவார். 12ஆம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடாது. இப்படி அவர் வந்து மறைஞ்சு இருக்கக்கூடாது. அப்படியே லக்கணாபதி மறைஞ்சு இருந்தாலும் ஸ்தான பலம் பெறணும். இப்போ இப்படி நான் மேச லக்கணத்துக்கு சொன்னேன். நீங்கள் சிம்ம ராசி மேச லக்கணத்தில் பிறந்தாலுமே 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ஸ்தான பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். சரியா? இப்படி சில இதையும் பார்க்கணும். ரைட்டு, அதெல்லாம் சொல்கிறத வந்தால் ஜோதிடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிப்போம் உங்களுக்கு. சரியா? அது நம்ம நோக்கம் இல்லை. இருந்த போதிலும் லக்கணாபதி 6, 8, 12 மறையக்கூடாது. சந்திரன் உங்கள் ராசிக்கு நிற்கிறார்ல, சந்திரன் ராசியிலிருந்து 6, 8, 12 வீடுகள் லக்கணம் வரக்கூடாது. சரியா? 4, 8, 12 வீடுகள் இருப்பது சந்திரன் லக்கணத்திலிருந்து. ஆமாம், ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் சிம்ம ராசினா உங்கள் லக்கணத்திலிருந்து சந்திரன் 4, 8, 12 நிற்கக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்கள் மேசத்தில் பிறக்கக்கூடாது. மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல இருப்பார். சரி, மேச லக்கணத்தில் ரிஷப லக்கணத்தில் பிறக்கக்கூடாது. ரிஷப லக்கணத்தில் பிறந்த சந்திரன் 4ஆம் இடம் சிம்மத்தில் இருப்பார். அதுமாதிரி 8ஆம் இடம் 12ஆம் இடம். சரியா? இதில் வந்து சந்திரன் நிற்கக்கூடாது. 12ஆம் இடம்னா எந்த இடம்? கண்ணியில் பெறக்கூடாது நீங்கள். அதுபோல் 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா உங்களுக்கு 8ஆம் இடம் எது? 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு மீனம் வரும். ஆமாம், ராசிக்கு 8ஆம் இடம் மீனம். மீனத்தில் வந்து லக்கணம் வரக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தா மீன லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். இந்த திருஷ்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து சந்திரன் நீசமாயி சனியோடு சேரக்கூடாது. சந்திரன் பொதுவானவர் எல்லாத்துக்குமே, மனோகாரகன். இந்த பில்லி சூனியம் திருஷ்டி ஏவல் எல்லாத்துக்கும் காரணம் மனம் தான் காரணம். நம்ம அதில் சொன்னேன், மன சம்மந்தப்பட்டதுன்னு. ஸோ மனோகாரகன் சந்திரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்திரன் வந்து நீசம் அடையக்கூடாது. நீசம்னு எங்கே அடைவார்னா விருச்சிகத்தில் நீசம் அடைவார். சனி பகவான் கூட சேர்ந்துருக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து ராசி கட்டத்தில் சனி பகவான் கூட சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் விருச்சிகத்தில் இருக்க மாட்டார், ஏன்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார். அதனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. அடுத்து வந்து சந்திரன் ராகுவோடு சேரக்கூடாது. உங்கள் ராசியில் ராகுவோடு இருக்கக்கூடாது. சரியா? அதுபோக வந்து காலப்புருஷ சக்கரத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. லக்கணத்திலிருந்து பார்க்கணும். சரியா? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அடுத்து வந்து சூரியன், உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து கேது கூட சேரக்கூடாது. காலப்புருஷ சக்கரத்திற்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. காலப்புருஷ சக்கரத்துக்கு 6, 8, 12னா கண்ணிலேயோ விருச்சிகத்திலேயோ இல்லைன்னா மீனத்திலேயோ சூரியன் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் தனிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பில்லி சூனிய பிரச்சனை, திருஷ்டி பிரச்சனைலாம் வரும். அது முக்கியமாக சூரியன் உங்கள் ராசிநாதன், அவர் வந்து கேது கூட சேரக்கூடாது. கேது கூட சேர்ந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே அவர் வந்து கண்ணிலையும் இருக்கக்கூடாது, விருச்சிகத்திலையும் இருக்கக்கூடாது, மீனத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஆனால் இப்படி செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக இதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. வேத ஜோதிடத்தை பற்றி, அந்த அமைப்பை பற்றி சொல்லவே மாட்டாங்க. சும்மா பலனை போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்களும் பார்ப்பீங்க. என்றைக்கு யார் ஜோதிட ரீதியாக பலன் சொல்கிறாங்களோ அவங்க சேனலை பாருங்கள். நான் உங்களை பார்க்க வேணால் சொல்ல மாட்டேன். ஜோதிடத்தை வந்து ஒரு முறைப்படி சொல்லணும். வேத ஜோதிடத்தில் என்ன அமைப்பு இருக்குன்னு சொல்லணும். அதை அறிவியல் ரீதியாக, கணித ரீதியாக சமன்படுத்தி பார்க்கணும். அறிவியலுங்கிறது சயின்ஸு, ஒளி அண்டு ஈர்ப்பு. கணிதம்ங்கிறது வந்து சமன்பாடு. சரியா நேர்களே? இதுதான் ஜோதிடம். இன்றைக்குமே அது ரெண்டுமே இருக்கணும். சயின்ஸும் இருக்கணும், மேக்ஸும் இருக்கணும், இந்த தகவலும் இருக்கணும், அதுக்கடுத்து ஆன்மீக வழிபாடும் இருக்கணும். இது 4 சேர்ந்தால் தான் ஜோதிட பலன்கள் அர்த்தம். ஜோதிடத்தில் வந்து அறிவியலும் கணிதத்தை எடுத்துகிட்டு பலன் சொல்லக்கூடாது. சில பேர் அப்படியே மேஜிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. சரியா? அவர் வந்தார் போனார், அந்த சாமி இந்த சாமி எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஆன்மீகம் கடைசியாக தான் வரணும். முதல் அமைப்பு ரீதியாக சொல்லணும். ஜோதிடத்தை வந்து அறிவியல் ரீதியாக அணுகணும், கணித ரீதியாகவும் அணுகணும். ஓகே. அடுத்து வந்து தேய்பிரை பஞ்சமிக்கு பின்னாடி வரும் திதியில் சந்திரன் அஷ்டமியில் பிறந்திருக்கக்கூடாது. தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. தேய்பிரை அஷ்டமியில் பிறந்திருந்தாலுமே இந்த வாய்ப்பு அதிகமாக வரும். அதுபோக வந்து சத்பலம் சொல்லுவாங்க. ஸ்தான பலம், அஷ்டபலம், ஐஸ்வர்ய பலம், திக்பலம், இப்படின்னு ஒரு 6 பலம் இருக்குது. அந்த 6 பலத்தில் சந்திரன் குறைவாக இருக்கக்கூடாது. சரியா? அந்த பலத்தில் வந்து சந்திரன் குறைந்து போகக்கூடாது. சந்திரன் வந்து நீசமாகவும் ஆகக்கூடாது. ஆனால் உங்கள் ராசியில் தான் நீசம் அடைய மாட்டார். அவர் வந்து இந்த ராகு கேது கூட சேரக்கூடாது. சரியா? சேராமல் இருந்து அமாவாசை சந்திரன் இல்லாமல் இருந்தார்னா உங்களுக்கு அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக சனி பார்வையில் அவர் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தாலுமே 3ஆம் பார்வையில் இருக்கக்கூடாது. மிதுனத்தில் இருந்து சனி பார்க்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை. அதுபோக கும்பத்திலேருந்து சனி பகவான் பார்க்கக்கூடாது. பெரிய கொடுமை. கும்பத்தில் சனி பகவான் இருந்து சிம்மத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரன் இருந்தார்னா ரொம்ப கஷ்டம். சூரியனுக்கு 90 டிகிரிக்குள்ளே இருந்தார்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குலாம் இது மாதிரி ஈஸியாக பாதிக்கப்படுவாங்க. அதுபோக சனி பகவானோட 10ஆம் பார்வை விருச்சிகத்திலேருந்து சனி பகவான் பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா விருச்சிகம் வந்து சனி பகவானுக்கு ஆகாத இடம். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசி கட்டத்தில் வந்து சனி பகவான் வந்து கும்பத்திலையும் இருக்கக்கூடாது, விருச்சிகத்திலையும் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தாருன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த பில்லி சூனியம் திருஷ்டியெல்லாம் வரவே வராது. அதுபோக வந்து உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து சூரியனுக்கு 90 டிகிரிக்குள்ளே இருக்கணும். 90 டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னா தேய்பிரை சந்திரன் அர்த்தம். பலம் இழந்துட்டார் சந்திரன் பலம் இழந்துட்டார்னு அர்த்தம். ஓகே. இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். சரியா நேர்களே? ஓகே. இன்னும் நிறைய காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. சரியா? அதுபோக வந்து சந்திரன் பலம் எப்போ சார் குறையும் அப்படின்னா, சந்திரன் சந்திராஷ்டமத்து காலத்திலும் குறையும். சந்திராஷ்டம காலம்னா என்ன? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலுமே இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எல்லா நாளும் நல்லா இருக்காது. இந்த அமாவாசை காலத்தில் சில பிரச்சனை பண்ணுவாங்க. அதுபோல் சந்திராஷ்டமம் வரும்போது பிரச்சனை பண்ணுவாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மீனத்தில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது தேய்பிறை சந்திரன் வந்தாருன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக வந்து இந்த அஷ்டம சனி காலத்தில் கூடுதலாக இருக்கும். வீடியோ வந்துருச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக பாயிண்ட் வந்துருச்சு பாருங்களா? 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த சனி காலத்தில் இந்த செஞ்சு வச்ச காரியங்கள்லாம் தலைவுக்கு ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யாரும் பில்லி சூனம் பண்ணியிருந்தாங்க, ஏவல் பண்ணியிருந்தாங்க, வசியம் பண்ணியிருந்தாங்க, வைப்பு பண்ணியிருந்தாங்க, திருஷ்டி பட்டிருக்கு, எல்லாமே இந்நேரம் வந்து தலையை விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிடும். கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா இப்போ அஷ்டம சனியில் நீங்கள் வர போகிறீங்க. இது மாதிரி தாக்கம்லாம் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதுக்கு வேண்டிய நேரம் வந்ததுனால தலை தூக்க ஆரம்பிச்சிடும். கவனமாக இருக்கணும். அதுபோக உங்களுக்கு வந்து தசாபுத்தி நடக்கும். தசாபுத்தியில் வந்து சந்திர புத்தி இல்லைன்னா சனி புத்தி, ராகு புத்தி நடக்கக்கூடாது. இப்போ வந்து மகம், பூரம், உத்திரம் இந்த 3 இதில் பிறந்திருப்பீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ராகு திசை நடக்கும். மற்றவங்களுக்கு ராகு திசை நடக்கும். சனி திசை வந்து வயசான காலத்தில் தான் நடக்கும். ஸோ ராகு திசை தான் உங்களுக்கு முன்னாடி நடக்கும். அதுபோல் சந்திர திசையும் நடக்கும் உங்களுக்கு. சரியா? கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை நடக்கும், அடுத்து ராகு திசை நடக்கும். இந்த சந்திர திசை, ராகு திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? சந்திரன் தேய்பிறை சந்திரன் இருந்தாருன்னா ரொம்ப பாடாப்படுத்துவார். ராகு எப்படி இருந்தாலும் பாடாப்படுத்துவார். சரியா? அதனால சந்திர திசை, ராகு திசை நடக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோக சந்திர திசையில் கேது புத்தி நடக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். அதுபோக சந்திர திசையில் சூரிய புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி இந்த பண்ணுறவங்களும் கவனமாக இருக்கணும். அதாவது உங்கள் தசா புத்தியில் சந்திரன், ராகு, கேது, சனி இது உங்கள் சம்மந்தப்பட்டால் அந்த காலகட்டம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. கவனமாக கேளுங்க. இது உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம். என்னடா வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் உண்மை. நான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்கிறேன். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து சந்திர திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி நடந்தாலும் பிரச்சனை இருக்கும். ராகு திசையில் சந்திர புத்தி, சூரிய புத்தி, ராகு திசை தனது புத்தினா ராகு புத்தின்னு அர்த்தம். அடுத்து கேது புத்தி இது நடந்தாலும் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரனர்கள், அதுபோக பாவ கிரகங்கள் சனி பகவான், அதுபோக இருள் கிரகங்கள் ராகு, கேது இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்ட காம்பினேஷனில் தசாபத்தி நடத்துகிறாங்களா இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த பில்லி சூனியம், ஏவல், திருஷ்டி இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ புரிய நினைக்கிறேன். ஓகே, சரி சார். இதெல்லாம் யாருக்கு சார் வராது அப்படின்னா, இது வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. யார்கிட்ட வரக்கூடாதுன்னா அதெல்லாம் வந்து அவங்களாம் சில விஷயங்களை கடைப்பிடிச்சிங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இருந்தாலும் சில விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க பொறுமையாக. இப்போ வந்து முதல் திருஷ்டிக்கு வருவோம். திருஷ்டிக்கு வந்து வீட்டிலே சில பரிகாரம் பண்ணலாம். அந்த பரிகாரம் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். திருஷ்டி பட்டிருக்கு வீட்டில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருஷ்டி பட்டவர் என்ன செய்யணும்னா கிழக்கு பக்கம் நோக்கி நிற்க வச்சுக்கோங்க. அது குடும்பத்தோடு நிற்கலாம். 4-5 பேர் கூட சேர்ந்து திருஷ்டி கழிக்கலாம். இல்லைனா தனிப்பட்ட ஆள்லாம் தனிப்பட்ட ஆளுக்கு பண்ணலாம். செவ்வாய் ஞாயிறு அன்னைக்கு செஞ்சுக்கலாம். நைட்டு 7 to 8 செவ்வாய் ஞாயிறு அன்னைக்கு இந்த திருஷ்டி கழிக்கலாம். இல்லைனா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம். சனிக்கிழமை கூட செய்யலாம். சரியா? இந்த நாட்கள்லாம் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அவரை வந்து நீங்கள் கிழக்கு பக்கம் நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா சில பொருட்களை எடுத்துக்கணும். திருஷ்டி கழிக்குன்னு சில பொருட்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது ஏதோ ஒன்றை கூட எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இல்லைனா காஞ்ச மிளகாய், மிளகு, உப்பு இது 3ஐயும் எடுத்துக்கலாம். இது ஒரு காம்பினேஷன். மிளகாய் வத்தல், உப்பு, மிளகு இந்த 3ஐயும் எடுத்துக்கலாம். இது 3 இல்லைன்னா எலுமிச்சம் பழத்தை தனியாக ஒரு பழத்தை எடுத்துக்கலாம். சரியா? இதை வச்சு கூட திருஷ்டி கழிக்கலாம். எலுமிச்சம் பழத்தை வச்சு திருஷ்டி கழிக்கலாம். இந்த காஞ்ச வத்தல், மிளகாய் வத்தல், உப்பு, மிளகு இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 4 மிளகு, ஒரு கைப்பிடி அளவு உப்பு, 2 வத்தல் இதை எடுத்துகிட்டு சுற்றணும். சரியா? வலப்புறமாக சுற்றணும், தலையை சுற்றணும். அப்புறம் உடம்புழுக்க காட்டிட்டு தூணு துப்ப சொல்லணும். சுற்றுறது வேற, துப்புறது வேலை. சரியா? யாருக்கு திருஷ்டி பட்டிருக்கோ அவரை சுற்றிட்டு துப்ப சொல்லிட்டு அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து முச்சந்தியில் வந்து சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா, கொட்டாங்குச்சி, அந்த சிரட்டையை வச்சுட்டு, சிரட்டைன்னா தேங்காய் எடுத்த சிரட்டை, அதுக்குள்ளே இதை போட்டுடணும். அந்த மிளகா வத்தல், உப்பு, மிளகு போட்டுட்டு தீயை பொருத்தி வச்சிடணும். 2 சூடனை போட்டு பொருத்தி வச்சிங்கன்னா சீக்கிரம் எரிய ஆரம்பிச்சிடும். அது எரியும் போது டப்பு டப்புன்னு வெடிக்கும். அப்படி வெடிச்சதுன்னா அங்கே திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து சில நேரம் வந்து அந்த கார வாடை வரும். அந்த வத்தல் இருக்குல்ல, வத்தல் வந்து தீப்பிடிச்சி எரியும் போது கார வாடை வரும். அந்த வாடை வந்துச்சுன்னா திருஷ்டி இல்லைன்னு அர்த்தம். வாடை வராமல் இருக்குது, அந்த நெடி இல்லை, மிளகா வத்தலுடைய நெடி இல்லை அப்படின்னா திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா நேர்களே? அந்த மிளகா வத்தலுடைய நெடி வராமல் அது விசாமல் எரிஞ்சிட்டு இருக்குது, அப்படியே எரிஞ்சு புகையாக வருது, நெடி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதை தொடர்ந்து செய்யணும். அவங்களெல்லாம் கோயில் குளத்தை கூட்டு போகணும். நெடி வந்துருச்சுன்னா அவனுக்கு திருஷ்டி இல்லை, ஓரளவு சமாளிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். சரியா? இப்படி நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன்.
பொறுமையாக கேளுங்க. நிறைய சொல்கிறேன். போதி ஜோதிடத்தில் உங்கள் நண்பனாக உறுதுணையாக எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து பலன் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அது மாதிரி எலுமிச்சம்பழத்தை சுற்றி என்ன பண்ணணும்னா அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடுங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமத்தை தடவி 2 பக்கத்தை போட்டு விட்ருங்க. சரியா? அது வந்து உங்கள் திசை வீட்டில் இருந்து எந்த பக்கம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் போடலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து டிராஃபிக்காக இருக்கும், வீடுலாம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பார்த்து போடுங்க. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வெளியே போட்டலாம், சுற்றி போட்டு விட்டுலாம். ஸோ இப்படி 2 முறையில் வந்து திருஷ்டி செய்யலாம். இது போக நிறைய இருக்குது. உள்ளூரில் கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு நிறைய தெரியும் திருஷ்டி சுற்றுறது எப்படின்னு. இப்போ திருஷ்டியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நடைமுறை வசப்பட்டு சொல்லியிருக்கிறேன். எந்த கிளம்பில் செய்யலாம் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தை அமைப்பான்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே சார், இதெல்லாம் வந்து திருஷ்டி, இதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் என்னென்னா இதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அது நம்பிக்கை தான். அங்கே போகிறவங்க போகலாம். அதுக்கெல்லாம் மாந்திரியம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நமக்கு அது ஐடியா கிடையாது. ஜோதிடத்தின்படி நம்ம சில தகவல்களை சொல்கிறோம். சரியா? ஜோதிடத்தின்படி சொல்லலாம். இப்படி இருக்குது சார், எதுவும் கட்டுப்படலை அப்படி சொல்கிறவங்க என்ன செய்யலாம்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். எந்தெந்த கோயிலுக்கு போகலாம்னு அதையும் சொல்கிறேன் நான். பொறுமையாக கேளுங்க. அவங்களும் என்ன பண்ணலாம்னா கோயில் குளத்தில் போய் வேதம் ஓதுறாங்கல்ல குருக்கள், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அவங்ககிட்ட போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம். பொதுவாக வேதம் பண்ணுறவங்க, ஜோதிடம் சொல்கிறவங்க, ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பில்லி சூனியம் எதுவுமே அண்டாது. நல்லா பாருங்கள், கோயில் குருக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. குருக்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அனுதினமும் இறைவனை நினைப்பாங்க, ஆசாசமாக உழவாங்க. மந்திரம் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் பிரச்சனை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க. வெள்ளி செவ்வாய் கந்தசஷ்டி கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 படிக்கணும். சரியா? கந்தசஷ்டி கவசத்திலே நிறைய இருக்குது. பில்லி சூனிய பெருவை வல்லபூதம் வலாட்டி பைகள், அல்லல் படுத்தும் அடங்கா முடியும், பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முடியும், குள்ளிவாய் பைகளும் குரலை பைகளும், பெண்களை தொடர் பெரும ராட்சத்தரும், அடியனை கண்டால் அலறி கலைஞட, இரிசி காட்டேறி இத்தின்ற சேனையும், எல்லில் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும், கனபூசுகளும் காலிவோடு அனைவரும், விட்டாங்காரரும் வெகுவலை பைகளும், தண்டியக்காரரும் சண்டார்களும், என் பேர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட. முருகன் பேரை சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே இடிவிழுந்து ஓடி போயிடும். சிம்மராசிக்கும் முருகனுக்கும் பெரிய தொடர்பு இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பதிவை கேட்குறவங்க 26 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ நேரம் கேட்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து முருகனுக்கு அரோகரா, ஓம் சரவணா பவ, முருகனை நாமத்தை இதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு முருகப்பெருமானை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் முருகப்பெருமான் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அருமையான அமைப்பில் இருக்கிறாரு. முருகனே இப்போ காப்பாற்றுறாரு. செவ்வாய் தான் உங்களை சிறப்பாக காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. அதுபோக வந்து சிம்ம ராசிக்கு முருகப்பெருமான் வந்து முக்கியமான கிரகம். பஞ்சமாதிபதியாக வருவார். சுகஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாக வருவார். சரியா? 4, 9 கூடவன வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நேரில் சுகஸ்தானாதிபதி அவர் தான், பாக்கியஸ்தானாதிபதி அவர் தான். அதனால முருகப்பெருமான் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறதுனால அந்த முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசத்தெல்லாம் நீங்கள் ஆரம்ப லெவலே படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த அஷ்டம சென்னையில் எதுவுமே தாக்கம் இருக்காது. சரியா? எந்த வேலையும் கந்த வேலையை நினைங்கள். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமலர் 5 என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல 2 காலம் தோன்றும் முருகா என்று ஓதற்கு முள். சரியா? அந்த தெய்வத்தை நினைங்க. அந்த தேவசேனாபதி சிவசுப்ரமணிய கடவுள். அந்த தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். வேல் இருக்க வினை இல்லை, அவன் இருக்க பயணம் இல்லை. அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. டெக்ஸ்டில் போடுங்க, மனமுருகி போடுங்க. முருகா முருகான்னு போடுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. முருகா முருகான்னு சொல்கிறவனுக்கு எல்லா பிரச்சனையும் உருகி ஓடி போயிடும். சூரியனை கண்ட பனி போல உருகி ஓடியே போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். துண்டைக்கான துணியக்கான ஓடிடும். என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட. அந்த முருகன் பேரை சொன்னோன்னே எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். அதனால் சிம்மராசினியர்களுக்கு அருட்பிரசாதம் முருகன் நாமத்தை சொல்லுங்கள். இன்னும் கூடுதலாக சில தகவல் சொல்கிறேன், அதையும் செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதுபோக வந்து இந்த இன்னும் சில தகவல் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறேன். பித்திரு வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை தோறும் வந்து காக்காக்கு சாப்பாடு வைங்க. கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வாங்க. எந்த அமாவாசை இருந்தாலும் சரி. இந்த புரட்டாசி அமாவாசை முக்கியமான அமாவாசைன்னு இல்லை, எல்லா அமாவாசைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து லட்சுமி ரமேஸ்வரை வழிபடலாம். ராகு கேதுகள் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காளியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். காளியம்மன் வழிபாடு பௌர்ணமிக்கு போகலாம். சரியா? இல்லைன்னா ராகு வழியில் போகலாம். அதாவது முருகன் வழிபாடு முக்கியமாக வச்சுக்கோங்க. சில பேர் வந்து சில தெய்வத்தை கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடுறவங்க வந்து லட்சுமி நரசிம்மரை கும்பிடலாம். காளியம்மன் வழிபாடு பண்ணலாம். துர்க்கி வழிபாடு பண்ணலாம். காளியம்மன் தான் ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் போகலாம். செவ்வாய்க்கிழமை ராகு வேளை, ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளை. அதுபோக பௌர்ணமி அன்னைக்கு அந்த திதி நடக்கும்போது காளியாத்தால கும்பிடணும். மதுரையில் மடப்புறம் காளின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் போகலாம். நீங்கள் ரொம்ப துடியான சாமி. அந்த மடப்புறத்து காளியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் நல்லது தான். சரியா? உங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. வாய்ப்பு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து வீடியோ கேட்குறவங்களுக்கு செலவெழுத்து கொடுக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. பரிகாரம் பேரில் எதனாச்சும் ஒன்று சொல்லிடுது, அதை போங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி துட்டு பறிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுற மாதிரி இருக்கணும். சரியா? சந்தோஷப்படணும். நீங்கள் நம்ம செய்கிற காரியம் நமக்கு சந்தோஷமாக செய்யணும். கடன் வாங்காமல் ஒரு காரியத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டாலே பாதி பலன் கிடச்சிரும்.
அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. திருக்கரடு ஊர் அபிராமியம்மன் கோயிலுக்கு போகலாம். சரியா? அதுபோக வந்து குணசீலம் திருப்பதியை கும்பிடலாம். இதெல்லாம் அந்தந்த பக்கத்தில் நான் சொல்கிற இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போய் இந்த கோயிலுக்கு வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். கோயிலில் போய் விளக்கு போடுங்க, கோயிலில் உண்டியில் காசு போடுங்க, தெய்வத்தை கும்பிட்டு வாங்க. அதுபோக வந்து சந்திரனுக்கு வரமளித்த சந்திரமௌலீஸ்வரர் காமாட்சி அம்மனை வழிபடலாம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து தியான பரிச்சைகள் பண்ணலாம், யோகா பண்ணலாம். சந்திரனு அதிதேவதைகள் லலிதா பரமேஸ்வரி, லலிதா சகசரநாமம், அபிராமி அந்ததி, துர்கா சப்தலோகி பாராயணம் செய்யலாம். அதுபோக வந்து நீங்கள் வந்து வளம்பரை சங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம். வளம்பரை சங்கு வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த கெட்ட பணிகளும் வராது. அப்படி இருந்தாலும் அதோட தாக்கம் வெகுவாக குறையும். சரியா? வளம்புரி சங்கை வச்சு வீட்டில் வச்சு செய்யலாம். மேருசி சக்கரை வாங்கி கூட வீட்டில் செஞ்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து நடைமுறையில் நிறைய சாத்தியப்படும். ஓகே நேர்களே. அதுபோக வந்து இந்த ராகு கேதுகள் சனி பகவான சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களெல்லாம் ஜாதகத்தை விட்டு பிரிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா அந்தந்த நாட்கள் கிழமைகளில் அதை செஞ்சோம்னா நமக்கு வந்து அது சாத்தியப்படும். அதுபோக வந்து ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இது சாத்தியப்படும். திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் அணுகாது. சரியா? அது மாதிரி காயத்ரி மந்திரம் செய்கிறவங்கக்கிட்ட இது அணுகாது. காயத்ரி மந்திரம் படிக்கணும். விநாயகர் காயத்ரி மந்திரம் இருக்குது, எல்லா சாமிக்கும் காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். நான் நிறைய வழிகள் சொல்கிறேன், அது ஏதோ ஒன்று சொல்லுங்கள். எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏதோ ஒன்று மட்டும் எடுத்து செய்யுங்க. காயத்ரி மந்திரம் படிக்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கேது நட்சத்திரம், அஸ்வினி மக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் லக்கணத்தில் ராகு கேது இருப்பவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அது மாதிரி கிரகண காலத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? இவங்க கிட்டலாம் கவனமாக இருக்கணும். சரியா? இவங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட்டு. அதுபோக வந்து உணவில் சாப்பாடு வந்து பார்த்து சாப்பிடணும். அம்மா சமைச்ச சாப்பாடு, இல்லைன்னா மனைவி சமைச்ச சாப்பாடு, ரத்த சொந்த பந்தங்கள் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும். 3ஆம் இடத்துல போய் சாப்பிடாதீங்க. ஹோட்டலில் சாப்பிட்றது வேறு. அடுத்த இடத்துல போய் டக்குன்னு சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். சரியா? அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நான் சொன்னதெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. நான் நிறைய சொல்லிட்டேன். அதுபோக வந்து உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி கெட்டுப்போகக்கூடாது. ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கெட்டுப்போகக்கூடாது. ராசிக்கு 5ஆம் இடம் கெட்டுப்போகக்கூடாது. ராசிக்கு 5ஆம் இடம்னா குரு பகவான் கெட்டுப்போகக்கூடாது. சரியா? நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா குரு கெட்டுப்போகாமல் இருக்கணும். குரு பொதுவாக ஜாதகத்தில் கெட்டுப்போகாமல் இருந்தாலே இந்த இதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிருங்க. ஏன்னா குரு தான் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான கிரகம். தேவகுரு பிரகஸ்பதி நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு 5 கூடியவன் குரு பகவான் வந்து கெட்டுப்போகக்கூடாது. மகரத்தில் கெட்டுப்போகக்கூடாது. நீசமடையக்கூடாது. சனி பகவான் கூட சேர்ந்து குரு சண்டாலோகத்தில் இருக்கக்கூடாது. ராகு கேது கூட சேர்ந்து அவர் அஸ்தமனம் ஏறக்கூடாது, கிரகணம் ஏறக்கூடாது. சரியா? சூரியன் கட்டி அஸ்தமனம் ஆகக்கூடாது. ஸோ குரு கெட்டுப்போகாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த அஸ்தமச்சனி காலத்தில். இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கலாம். தேவாரம் திருப்புகழ் படிக்கலாம். கோயிலில் போய் கிரிவலம் வரலாம். மலை கோயிலில் போய் கிரிவலம் வந்தாலுமே இதுக்கு வந்து ரெமெடி இருக்கும். அதுபோக வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியை பார்த்துக்கோங்க. எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரா பார்த்துக்கோங்க. 5ஆம் அதிபதி கெட்டு போனாலுமே இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். 5ஆம் அதிபதினா யார்? குலதெய்வம் தான். 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா குலதெய்வத்தோட அருள் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த பில்லி சூனியம் திருஷ்டியை பற்றி பேசும்போது கண்டிப்பாக குலதெய்வம் வந்தே ஆகும். அவரை தவிர்த்து பேசவே முடியாது. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னா அருள் கிடச்சிருச்சுன்னா இதிலேருந்து வெளியே வந்துடலாம். சரியா? இந்த அஷ்டமச்சனி காலத்தில். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்துக்கு அருள் பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ராசியில் சூரியன், சந்திரன், புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் மகரத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா அவங்களுக்கு இது மாதிரி அமைப்பு வரும். சரியா? இந்த பில்லி சூனிய பிரச்சனை வரும். அதாவது சிம்ம ராசியில் சூரியன், சந்திரன், புதன் இருக்க 3 பேர் இருந்தாருன்னா அமாவாசைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஆவணி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அது அந்நேரத்தில் வந்து ராசி கட்டத்தில் 6ஆம் இடம் மகரத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி தாக்குதலில் ஆளாவாங்க. அது இந்த காலகட்டம் ரொம்ப கொடுதலாக இருக்கும். இந்த அஷ்டமச்சனி காலத்தில் ரொம்ப அதோடைய பலன்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதோ ஒருத்தருக்கு வரும். ஏன்னா ஜோதிடம் வந்து 9 கிரகங்கள் 12 ராசி நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. இருந்தபோதும் சந்திரனை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். எப்படி இருந்தாலுமே சரி, சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த தாக்குதலுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜோதிடத்தை பற்றி தெரியாது. இருந்தாலும் அப்படி பிரச்சனை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். சரியா? நோய் எந்த நோயின்னு நமக்கு தெரிய வேண்டாம். ஆனால் மருந்து சொல்லியாச்சு. நமக்கு ஏதோ பிரச்சனை உடம்புக்கு முடியாமல் போகுது, அதுக்கு மருந்து சொல்லியாச்சு. என்ன வழிபாடு சொல்லியிருக்கிறேன், அதை செய்யுங்க. சரியாக போயிடும். காரணம் தெரிய வேண்டாம். நமக்கு ரெமெடி இருந்தால் போதும், நிவாரணம் இருந்தால் போதும். காரணம் வேண்டாம், நிவாரணம் இருந்தால் போதும். நிவாரணத்தை செஞ்சுட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் நம்மளை விட்டு போயிடும். நல்லபடியாக இருப்போம். நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சிம்மராசினியர்கள் கண்ணடி படாமல் சொல்லடி படாமல்
எந்தவித தாக்குதலுக்கு ஆளாமல் நல்லபடியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மூலிமா பதில் சொல்லுவேன். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. இன்னும் குரு பயிற்சிக்கு போடலை, ராகு எதிர் பயிற்சிக்கெல்லாம் போடலை. இன்னும் நிறைய தகவல் இருக்குது. சிம்ம ராசிக்குன்னு ஏகப்பட்ட கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். உங்கள் குலதெய்வத்தை பற்றி பேசலாம், உங்கள் உபாசன தெய்வத்தை பற்றி பேசலாம். நிறைய டாபிக் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஓரளவு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே இங்கே தீர்வு இருக்குது. ஒரு நல்ல ஜோதிடர் மூலிமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கும். ஒரு சேனலில் வந்து சில சேனலில் நல்ல தகவல்லாம் சொல்லுவாங்க. அந்த சேனலாக பார்த்து பாருங்கள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்போது காருவது அறிவு. அதனால் எல்லாத்தையும் கேளுங்க. நல்லது எதை மட்டும் எடுத்துக்கோங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். வாழ்த்துக்கள் நேரில். அஷ்டமச்சனியை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஒன்றும் செய்யாது. சரியா? கண்டம்லாம் தாண்டி போயிடுச்சு. உங்களுக்கு கண்டம்லாம் கிடையாது. தனி கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்க. தலைக்கு வந்து தலைப்பானோட போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அந்த 13 மாதம் மட்டும்தான் கவலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் நான் சொல்லிட்டேன். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அஷ்டமச்சனி எப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு. அப்படி கஷ்டமாக இருக்கும்போது சில பேருக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு எப்படி இருக்கும்னு அதையும் சொல்லிட்டேன். ஜாதக ரீதியாக அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. வாழ்க வளமுடன். அனைத்தும் நல்லபடியாக நடக்கட்டும்.